ஹலோ மக்களே! வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மரவள்ளி கிழங்கு இன்னைக்கு எப்படி தாளிக்கலான்னு தான் அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, மஞ்சத்தூளு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கங்க. பின்ன தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு இது தேவை நமக்கு. இதையும் எடுத்து வச்சுக்கிட்டு, பின்ன வாணல் எடுத்து அடுப்புல வச்சுட்டு, இதுல நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றோம். தேங்காய் எண்ணெய் ஒரு 1லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, பின்ன எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு, கடுகு எடுத்து வச்ச கடுக நம்ம இந்த டயத்துல அ ஆட் பண்ணிக்கிறோம் கடுக. கடுக ஆட் பண்ணதுக்கப்புறம், கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பொரிஞ்சு வந்தா தான் நல்லாருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சின்ன வெங்காயத்த நல்லா பொடுசா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு, பச்சை மிளகாவும் நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சுக்கங்க. எடுத்து வச்சுட்டு, இப்ப வெங்காயத்த நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கு பிறகு, அதோட பச்சை மிளகாவையும், கருவேப்பிலையும் நம்ம இந்த டயத்துல சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். சேர்த்து ஆட் பண்ணிட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அப்பதான் அந்த செவந்து வரணும். அந்த பச்சை நம்ம வெங்காயம் போட்டோம்ல சின்ன வெங்காயம், அது லைட்டா செவந்து வர மாரி வச்சுக்கணும். அந்த டயத்துல அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கிழங்க மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம்ல, அத இந்த டயத்துல ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. பாருங்க நண்பர்களே, நமக்கு இப்போ மரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பா. பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சேரும். இதே மாரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம. அடுத்த வீடியோல நாங்க சந்திக்கிறோம் உங்கள மீண்டும். நன்றி, வணக்கம். அலக்குடி சமையல் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் வரை.